தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்பியிருப்பதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால். பொதுமக்கள் வருகையின் காரணமாக எந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுது? அதே போல சென்னைக்குள்ள போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படுதா? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், வணக்கம். தேர்தல் முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் நாளைய திங்கட்கிழமை அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீண்டும் தொடங்க உள்ளதால சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலே காலை முதலே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகள் எண்ணிக்கை காலை முதல் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு விரைவு பேருந்து, ஆம்னி பேருந்து, அதே போல் தனியார் மற்றும் வாகனங்கள் சென்னை நோக்கி தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக சிங்கப்பெருமாள் கோயில் முதல் திருத்தேரி வரை வாகனங்கள் மிக மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்பதால வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆள்வாகி வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதியில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல நாளை தினம் திங்கட்கிழமை முதல் அலுவலகம் இயங்க உள்ளதால தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எதிரே உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை இறக்கி விடுகின்றனர். அங்கிருந்து பயணிகள் மாநகர பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறத்தையும் கடந்து செல்கின்றனர். நெடுஞ்சாலையை கடந்து மாநகர பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு அதே போல் புறநகர பகுதிகளுக்கும் மாநகர பேருந்து மூலம் தங்களது பயணத்தை தொடங்கி வருகின்றனர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அர்ணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துஷால். The Chennai Silks in Mega Summer Sale.